மோஸ்ட்டாக குட்டீஸ் எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜித்து குட்டிக்கு 10 டேஸ் லீவ் இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து 1 மந்த் லீவ் இருக்குது. நம்மெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் போகிறக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, ஸ்கூலுக்கே போகிறேன்னு ஜித்து குட்டியே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னோட கிச்சனில் வச்சிருக்கிற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த ரேக் வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் வாங்கினாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. சின்ன பிளேட்டு, பெரிய பிளேட் இதெல்லாம் வைக்கிற ரோ மட்டும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோ ஆப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னருக்கு தோசை மாவு இருந்தது, அதனால வெங்காய சட்னி தான் செஞ்சேன். இந்த சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வரமிளகா, பூண்டு, பெரிய வெங்காயம், உப்பு, புளி, மஞ்சள் தூள், மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.